வீடியோ பார்க்குற உண்மையான உள்ளவங்க எல்லாருக்கும் காலை வணக்கங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லிட்டு நம்புகிறேன். டைட்டில் பார்த்துருப்பீங்க. சுண்டக்காய் குழம்ப கறி குழம்பு மாதிரியே வைக்கிறதா அப்படின்னு சொல்லிட்டு. அது உண்மைதாங்க. சுண்டக்காய் குழம்பு ரொம்பவே டேஸ்ட்டாக கறி குழம்பு மாதிரியே இருக்கும். அந்த மாதிரி நம்ம செய்யலாம். இன்றைக்கி வீடியோவில் அது எப்படி செய்கிறேன் அப்படிங்கிறத காமிக்கிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்களா இருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இது வந்துட்டு பால் சுண்டக்காய் அப்படின்னு சொல்லுவோம். காட்டு சுண்டக்காய் வந்து கசப்பு அதிகமாக இருக்கும். பால் சுண்டக்காய் வந்து கசப்பு இருக்காது. இதை வந்துட்டு ஃபஸ்ட்டு நம்ம இந்த மாதிரி காம்பு இல்லாமல் கிள்ளி எடுத்துக்கணும். காம்பு இல்லாமல் கிள்ளி எடுத்து அதுக்குள்ளார இருக்கிற விதையை எடுக்கணும். அது எப்படி எடுக்கிற அப்படிங்கிறதையும் வீடியோக்குள்ளார பார்க்கலாம். சுண்டைக்காய் வந்து அடிக்கடி உணவில் எடுத்துக்கோங்க. நிறைய வைட்டமின் சத்து எல்லாமே இருக்குது அப்படிங்கிறாங்க. அதனால் அடிக்கடி உணவில் எடுத்துக்கோங்க. ரத்த ஓட்டத்தையும் சீராக வச்சுக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்படி தாங்க காம்பெல்லாம் சுத்தமாக இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ அதுக்குள்ளார இருக்கிற விதையை தான் எடுக்க போகிறோம். நான் வந்துட்டு இந்த சின்ன உரல் இருக்கு இல்லையா, அதில் ஒரு 4 நாள் போட்டு இந்த மாதிரி தட்டியிருக்கேன். நீங்கள் வந்துட்டு வேறு எப்படி எடுக்க முடிஞ்சாலும் சரி தான், இந்த மாதிரி தட்டினீங்கனாவே சரி, அந்த பொலந்துட்டு அதுக்குள்ளார இருக்கிற விதையெல்லாம் வெளியில் வரும். இப்போ நம்ம நல்லா அலசி எடுத்துக்கிட்டோம்னாவே அந்த விதையெல்லாம் போயிடும். இந்த விதையை எடுத்துட்டு நம்ம குழம்பு வைக்கும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், இப்போ நான் நசுக்கி வச்சுருக்கேன். இப்போ இதை அலசி எடுக்கும்போது ஃபுல்லாக இந்த விதையெல்லாம் போயிடுங்க. குழந்தைங்க வந்துட்டு அவ்வளோவா சுண்டக்காய் குழம்பு விரும்பி சாப்பிட மாட்டாங்க. ஆனாலுமே இந்த மாதிரி வச்சா கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்கங்க. இந்த மாதிரி நான் எப்படி செய்கிறேன் அப்படின்னு பார்த்து அதே மாதிரியே செஞ்சு கொடுங்க. கதிருமே வந்து இந்த முறை சாப்பிட்டு பார்த்துட்டு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குமா, என் ஃப்ரெண்ட்ஸுங்களுமே சாப்பிட்டானுங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொன்னான். கறி குழம்பு மாதிரியே தாம்மா இருந்தது, ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொன்னான். நல்லா இந்த மாதிரி அலசி எடுத்துக்கோங்க. அந்த விதையெல்லாம் போயிடும். நம்ம நசுக்கிட்டு அதை அலசும்போது அந்த விதையெல்லாம் போயிடும். இப்போ வந்து நான் என்னென்ன எடுத்திருக்கேன் அப்படிங்கிறத பார்ப்போம். ஒரு 2 தக்காளி எடுத்திருக்கேன். பூண்டு, வெங்காயம், இஞ்சி துண்டு லைட்டாக எடுத்திருக்கேன். கூட வந்து புதினா தழையுமே எடுத்திருக்கேங்க. இப்போ இது கூட தேங்காயும் எடுத்திருக்கேன். தக்காளி ஒரு 2 தக்காளி தான் எடுத்திருக்கேன். இது கூட லைட்டாக புளியுமே சேர்த்துக்கணும் லாஸ்ட்டாக. இப்போ நான் இந்த இஞ்சி துண்டு, பூண்டு, வெங்காயம் இது 3த்தையும் ஃபஸ்ட்டு அரைச்சிக்கிறேன். ரொம்ப நைஸாக இல்லை, லைட்டாக பொரி பொரியாக இருந்தாலும் பரவாயில்ல. இந்த புதினா தழையும் அது கூட போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கிறேன் நான். நிஜமாகவே சொல்கிறேன், கறிக்குழம்பு மாதிரியே இருக்குங்க. நீங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோவை பார்த்துட்டு இதே மாதிரியே செஞ்சு பாருங்களேன். இன்னும் கொஞ்சம் நல்லா நைஸாக ஆகட்டும். ஃபஸ்ட்டு இந்த இஞ்சி, பூண்டு, வெங்காயம் கூட வந்துட்டு புதினா தழை இதெல்லாம் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கிறேன். அடுத்ததாக தேங்காய் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, தேங்காய் வந்துட்டு கம்மியாக தான் எடுத்திருக்கேன் நான். தேங்காய் அது கூட பார்த்திங்கன்னா கொஞ்சமாக சோம்பு. நம்ம கறி குழம்புக்கு வந்துட்டு சோம்பு அப்புறம் கசகசா போடுவோம் இல்லையா, அது கூட லைட்டாக போடலாம். ஆனால் நான் வெறும் சோம்பு மட்டும்தான் போட்டிருக்கேன் லைட்டாக. இந்த மாதிரி பச்சை சோம்பு லைட்டாக போட்டுட்டு ஃபஸ்ட்டு இதை நல்லா லைட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு இதை மட்டும் அரைச்சி எடுத்துப்போம். இது கூடவே தக்காளியும் போடணும். அதனால் ஃபஸ்ட்டு இதை லைட்டாக நல்லா அரைச்சிக்கிட்டு அதுக்கப்புறமா தக்காளியை கட் பண்ணி இதில் போட்டுப்போம். இந்த மாதிரி ஓரளவுக்கு லைட்டாக அரைஞ்சதுக்கப்புறம் இந்த தக்காளியை 2 தக்காளி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த 2 தக்காளியும் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு கழுவி எடுத்து இதில் வந்துட்டு சிறுசாக கட் பண்ணி போட்டு இதையுமே சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிப்போம். இந்த பாருங்கள், இப்போ நான் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ வந்துட்டு குழம்பு வந்துட்டு தாளிப்பு கொடுக்க போகிறேன். ஃபஸ்ட்டு வாணலில் எண்ணெயை மட்டும் விட்டு கொஞ்சம் எண்ணெயை சேர்த்து விட்டுக்கோங்க. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் இந்த சுண்டைக்காய் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, க்ளீன் பண்ணி நசுக்கி அந்த விதையெல்லாம் அதை மட்டும் எண்ணெயில் போட்டு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எண்ணெயில் போட்டு நல்லா ஒரு 10 நிமிஷம் விட்டோம்னாவே போதுமானது. 10 நிமிஷம் கூட தேவையில்லை, ஒரு 5 நிமிஷம் ஒரு 7 நிமிஷம் விட்டோம்னாவே நல்லா பொரிஞ்சிடும். அந்த எண்ணெய் மட்டும் அடியில் அப்படியே நிற்கிது பாருங்கள்.
இந்த பச்சை மிளகாயெல்லாம் எண்ணெயில் போட்டு பொரிச்சோம்னா கலர் சேஞ்ச் ஆகும் இல்லையா, அதே மாதிரி கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ இதை நம்ம தனியாக எடுத்து வச்சுப்போம். அந்த எண்ணெய் அப்படியே இருக்க காயை மட்டும் எடுத்துருக்கேன் நான். இப்போ திரும்பவும் இதே எண்ணெயை ஃபில்ட்ரு பண்ணி குழம்பு தாளிக்க போகிறேன். வேறு ஒரு கடாயை வந்துட்டு வச்சுட்டு இப்போ கொஞ்சம் லைட்டாக எண்ணெய் விட்டுக்கும். அந்த நம்ம ஃபில்ட்ரு பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த எண்ணெய் தேவைப்பட்டாலும் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சி வந்ததுக்கப்புறம் லைட்டாக கடுகு போட்டுப்போம். கடுகு கருவேப்பிலை எல்லாம் போட்டுட்டு நான் வந்துட்டு கடுகில் ஜீரகம், வெந்தயம், சோம்பு, அப்புறம் கடலப்பருப்பு, உளுத்தம்பருப்பு இது எல்லாமே கலந்து வச்சுருப்பேன். எப்போவுமே நான் அதை தான் யூஸ் பண்ணுவேன். அதை போட்டு பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, பூண்டு, வெங்காயம், இஞ்சி, அப்புறம் புதினா தழை இதெல்லாம் ஒன்றா சேர்த்து அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதை அந்த எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கிப்போம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம தேங்காய், அப்புறம் வந்துட்டு சோம்பு, தக்காளி இது மூணுத்தையும் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்துட்டு போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்குவோம் ஒரு கொஞ்ச நேரம். இந்த மாதிரி அந்த தக்காளி வாடை, அந்த பச்சை தக்காளி வாடை போனால் தான் குழம்பு வந்துட்டு டேஸ்ட் வரும். அதனால் நல்லா வதக்கிக்கோங்க. நம்மள மாதிரி கிராமத்தில் இருக்கிறவங்களுக்கு சுண்டக்காய் வந்து ரொம்பவே ஈஸியாக கிடைக்குங்க. ஆனால் சிட்டியில் இருக்கிறவங்கெல்லாம் அதை காசு கொடுத்தாலுமே கிடைக்கல அப்படின்னுலாம் இருப்பாங்க. நம்மள மாதிரி கிராமத்தில் இருக்கிறவங்க ஆனால் அந்த சுண்டைக்காயை நிறைய வேஸ்ட்டு பண்ணுவாங்க, யூஸ் பண்ண மாட்டாங்க. அடிக்கடி கண்டிப்பாக இந்த சுண்டைக்காயை வேஸ்ட்டு பண்ணாமல் இந்த மாதிரி ஏதாச்சும் துவையல், பொரியல்னு சொல்லிட்டு ஏதாச்சும் செஞ்சு சாப்பிடுங்க, உடம்புக்கு ரொம்பவே நல்லது. இப்போ தேவையான அளவுக்கு உப்பை போட்டுப்போம். உப்பை போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். லைட்டாக காரப்பொடி நான் வீட்டில் அரைச்சி வச்சுருக்கேன் இல்லையா, அந்த காரப்பொடி, மஞ்சத்தூள் லைட்டாக இதெல்லாம் போட்டுக்கிறேன் நான். தனியா பொடி வேணும்னா போட்டுக்கலாம். நான் வந்துட்டு தனியா பொடி என்கிட்ட இல்லை, காலி ஆயிடுச்சு. அதனால் வெறும் காரப்பொடி மட்டும் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அதை மட்டும் போட்டிருக்கேன். மஞ்சத்தூள் லைட்டாக போட்டுக்கிட்டேன். சிக்கன் மசாலா இருந்தது, அது கொஞ்சம் லைட்டாக போடலாமே அப்படின்னு சொல்லிட்டு போட்டுட்ருக்கேன். சுண்டைக்காயை வந்து வத்தல் போட்டுமே நம்ம காய வச்சு வத்தல் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டு அந்த அப்பப்போ தேவைப்படுறப்ப யூஸ் பண்ணிக்கலாம். அதுவுமே வத்தல் எப்படி போடுறது அப்படிங்கிறத இன்னொரு டைம் நான் வீடியோ கண்டிப்பாக போடுறேன். இப்போ வந்துட்டு இதை நல்லா கலரி விட்டுட்டு நம்ம சுண்டைக்காய் வந்து பொரித்து வச்சுருக்கோம் இல்லையா, அதையுமே போட்டு நல்லா வதக்கி விட்டு லைட்டாக தண்ணியை விட்டு நல்லா வதக்கி எடுத்துப்போம். தேவையான அளவுக்கு தண்ணி விட்டுக்கோங்க. காரம், உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கா, என்ன ஏது அப்படிங்கிறத பார்த்துட்டு நல்லா நான் வந்துட்டு தோராயமாக போடுவேன். அதுக்கப்புறம் போட்டு தண்ணி ஊற்றினதுக்கப்புறம் உப்பு இருக்கா, காரம் இருக்கா அப்படின்னு டேஸ்ட்டு பார்த்து தாங்க நான் குழம்பே வைப்பேன். ஒரு சிலர் வந்துட்டு டேஸ்ட்டு பார்க்காமலே அப்படியே தோராயமாக போடுவாங்க, கரெக்டாக இருக்கும். எனக்கு அப்படி போட தெரியாது. நல்லா மூடி விட்டு கொதித்து சுண்டனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த லெவலில் வரும். இப்போ வந்து லாஸ்ட்டாக லைட்டாக புளி தண்ணி லைட்டாக ஊற்றிருக்கேன், அதிகமாக கிடையாது, சும்மா சூர் மட்டும் ஊற்றிருக்கேன். நல்லா கொதி வந்ததும் இப்போ திரும்ப மூடி விட்டு நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் ஆஃப் பண்ணி விட்டு இப்போ இதை எடுத்து சாப்பிட வேண்டியதாங்க. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. கலருமே பாருங்களேன், கறி குழம்பு மாதிரியே இருக்குது. அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க, கறி குழம்பு மாதிரியே இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் வச்சு பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிவிடுங்க.